எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு, எவ்ரிடே இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த லெவல் படி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்திருந்த லெவல் 28 22,833 22,527. நான் நேற்று சொல்லியிருந்தேன் 577 கீழே போகும்போது ஒரு ஃபால், ஹெவி ஃபால் விழுந்து, அதே மாதிரி விழுந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு நல்ல ஹெவி ஃபால். ஆனால் நீங்கள் வந்து நேற்றோடைய ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால். இப்போ புட் சைடு வந்து பி சைடில் வந்து நல்ல ப்ராஃபிட். ஸோ பி சைட் ப்ராஃபிட் வெரி மச். இதுதான் இன்னைக்கு இருந்திருக்குது. ஸோ அதே மாதிரி நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேங்கிறதுனால நல்ல மூவ்மெண்ட் நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் நல்லா ப்ரீமியம் சில ப்ரைஸஸ் தான் கொடுத்ததுன்னு வாட்ச் பண்ண சொல்லி அதில் வந்து நான் 22,700 நான் வாட்ச் பண்ணேன். ஸோ இந்த 22,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுடைய சி 22,700 சி 85 அண்ட் 73 இந்த ரெண்டு நம்பர் நீங்க பாருங்க. இது ரெண்டு பையிங் ஏரியா. நீங்க இருந்து பை பண்ணினீங்கன்னா ஹெவி ஃபால். ஓகேங்களா? ஸோ ஜீரோ ஆயிருக்கு இதை பை பண்ணியிருந்தா. அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 4,000 ரூபா காலி. இதில் ஓகேங்களா? லாஸ்ட்டில் தான் வந்திருக்கும் இந்த சி சைடில் போயிருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி இப்போ நம்ம பிசி இருப்பாரு இல்லை நம்ம கொடுத்த லெவல் தான் மெயின். நீங்கள் 97.85 இதை மெயின் பாருங்க. 97.88 ரெண்டையும் அது போய் எல்லா டார்கெட்டுமே அட்டாக் பண்ணி போய் நின்றுருக்குது 3 மணிக்குள்ள. ஓகேங்களா? இதில் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா லாபம். நீங்கள் ரெண்டையுமே பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 5,000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்ல இருந்துருக்குது. ஆல்மோஸ்ட் 5,000 ருபீஸ் ப்ராஃபிட். ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் நம்ம வாங்கியிருந்தாவே, ஆங்கிள் போட்டிருந்தாவே, ஸோ 5,000 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான், அதனால நம்ம லெவல் பாருங்கன்னு சொல்றது. அதுக்கப்புறம் மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பையிங் ஏரியாவை எடுத்துட்டா நல்லா இருந்திருக்கும். அந்த மொமெண்டம் ஏரியாவில் பையிங் ஏரியா பிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமான வேலையாக இருக்கு. மெயினாக வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் நம்மளுடைய ஓபிஎம் மெத்தடில் இருக்குது. அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரீசெண்டாக நம்ம இப்போ இதுவரையும் ஒரு 8-9 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 8-9 நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் மெயின் அந்த 8-9 கண்டிப்பாக 8 லெவல் நீங்கள் பாருங்கள், பக்காவாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறோம். இதை பற்றின அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இது. நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லா ஸோ ஐஎஸ் எப்போதுமே லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அதுதான் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்கும் தான் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ 10 தடவை போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 தடவை லாஸ் ஆகும். 3 தடவை தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை கண்ட்ரோல் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓவர் ட்ரேட் அவாய்ட் அப்படின்னு ஒரே ஒரு காரணம். இந்த ஒரு மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து, ஏன்னா ஓவர் ட்ரேடில் தான் பையர்ஸ் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.